வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புறநூலிலிருந்து 4ஆம் பத்தில் அமைந்த முதல் பாடல், அதாவது 31வது பாடலை இந்த பதிவில் விளக்கத்தோட பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த 4ஆம் பத்து களங்காய் கண்ணி நார்முடிச்சேரல் அப்படிங்கிற சேர அரசனை பற்றி காப்பியாற்று காப்பியினார் அப்படிங்கிற புலவர் பாடியது. இதில் பதிற்றுப்பத்தை பொறுத்தளவில் முதல் பத்து, 2ஆம் பத்து, இப்படி 10 அதாவது முதல் பத்து, 2ஆம் பத்து, 3ஆம் பத்து, 4ஆம் பத்து, 5ஆம் பத்து, 6ஆம் பத்து, 7ஆம் பத்து, 8ஆம் பத்து, 9ஆம் பத்து, 10ஆம் பத்துன்னு மொத்தம் 10 இருக்குது. மொத்தம் 100 பாடல்கள். ஆனால் இதில் முதல் பத்தும் கடைசி பத்து கிடைக்கல. இடையில் இருக்கக்கூடிய ஒரு 80 பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்குது. முழுக்க முழுக்க பதிற்றுப்பத்து சேர மன்னர்களை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. அதில் நாம் பார்க்கக்கூடியது 4ஆம் பத்து. அந்த 4ஆம் பத்தில் முதல் பாடல், அதாவது 31வது பாடல். இது முழுக்க 4ஆம் பத்து முழுக்கவே களங்காய் கண்ணி நார்முடிச்சேரல் அப்படிங்கிற சேர அரசனை பற்றி காப்பியாற்று காப்பியினர் பாடியது. இதில் நாம் பார்க்கக்கூடிய அந்த முதல் பாடல் கமல் குரல் துழாய் அப்படிங்கிற தலைப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த பதிற்றுப்பத்தை பொறுத்தளவில் இந்த 4ஆம் பத்து முழுவதுமே, பதிற்றுப்பத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் பத்து முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தாதி தொடையில் அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தாதி தொடை அப்படின்னா ஒரு பாட்டோட கடைசியில் இருக்கக்கூடிய அந்த சொல்லோ தொடரோ அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு முதலாவதாக அமையும்படி பாடக்கூடியது. அந்த மாதிரியான அமைப்பில் இந்த இந்த பதிற்றுப்பத்தில் 4ஆம் பத்து முழுக்க முழுக்க அந்த அந்தாதி அப்படிங்கிற அந்த தொடை வகையில் அமைந்த ஒரு பகுதியாக இருக்குது. இதில் நாம் பார்க்கக்கூடிய முதல் பாடல் கமல் குரல் துழாய் அப்படிங்கிற பேரில் அமைஞ்சிருக்கு. அது எப்படி இந்த பாட்டுக்கு பேர் வைப்பாங்கன்னா, இந்த பாடல் அடிகளில் எது சிறப்பான வார்த்தையாக இருக்கோ, அதை ஒரு தொடராக இருக்கிறதோ அதைவே பாட்டுக்கு தலைப்பாக வச்சுருவாங்க. அந்த வகையில் கமல் குரல் துழாய் அப்படிங்கிற பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனமும் ஒளியும் பொருந்திய துளசி மாலைன்னு அர்த்தம். அதாவது கமல்னா மனம் கமழுதல், துழாய்னா துளசின்னு அர்த்தம். மனமும் ஒளியும் பொருந்திய துளசி மாலை அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய தலைப்பாக இருக்குது. இப்போ பாட்டினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது புலவர் காப்பியாற்று காப்பியினார் களங்காய் கண்ணி நார்முடிச்சேரலை பார்க்கறதுக்காக வர்றார். அப்போ அப்படி வரக்கூடிய வழியில் அவர் என்னென்னவெல்லாம் பார்க்குறாரு, அந்த மன்னனுடைய சிறப்புகளை எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறதான் பாடல். அதாவது அந்த மன்னனுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஒட்டுக்காக எடுத்து சொல்கிற மாதிரி, மன்னனுடைய மாட்சிமையெல்லாம் ஒருங்கே புகழ்தல், அதாவது ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. பாடலை பார்க்கலாம். இந்த பாட்டினுடைய பாடல் எப்படி தொடங்குதுன்னா, குன்றுதலை மணந்து குழு கடல் உடுத்த என்பதாக தொடங்கி மொத்தம் 36 வரிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு. 36 அடிகள் இல்லையா? 36 அடிகளில் பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போ பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மன்னன் களங்காய் கண்ணி நார்முடிச்சேரலை பார்க்கறதுக்கு புலவர் வர்றார். அப்படி வரக்கூடிய வழியில் என்ன பார்க்குறாருன்னு சொல்கிறாரு பாருங்களேன். குன்றுகள் நெருங்கி இருக்கிறது. குன்றுகள்னா நிறைய மலைகள், சிறுசும் பெருசுமாக நிறைய மலைகள் தெரியுது. அப்படியே கடல் வளம், கடல் இருக்கக்கூடிய பகுதி, மலை இருக்கக்கூடிய பகுதி. அப்படிப்பட்ட இடத்துல நில உலகத்து மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய தலைக்கு மேலே கைகளை கூப்பி ஒன்றுபட்டு கடவுளை வழிபடுறாங்க. அப்படி அந்த கடவுளை வழிபடக்கூடிய அந்த ஒளி, அந்த ஓசை எல்லா திசைகளையும் ஒலிக்குதான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே பார்த்தாலும் சிறுசும் பெருசுமா மலைகள் இருக்கிறது, கல்லாலான மலைகள் இருக்கிறது. அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா கடல் வளம், நல்லா பெரிய கடல் இருக்கிறது. அந்த நில உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் தங்களுடைய தலைக்கு மேலே கைகளை கூப்பி குரல் எழுப்பி கடவுளை கும்பிட்றாங்க. அப்படி கடவுளை வழிபடக்கூடிய அந்த ஒளி, அந்த ஓசை எல்லா திசைகள்லையும் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் ஓசை எழுப்பக்கூடிய மணி, அந்த கோயிலில் மணி அடிப்பாங்க இல்லையா, அந்த மணியை அடித்து வழிபாடு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுளை வேண்டி கடவுள்கிட்ட வரம் கேட்டு உண்ணா நோன்பு கொண்ட மக்கள், உண்ணா நோன்புனா விரதம் இருக்கிறவங்க, அந்த உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் கடலில் போய் நீராடிட்டு வர்றாங்க. அப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய மாலை அணிந்தவன், திருமகள் தங்கியிருக்கூடிய மார்பினை கொண்டவன், அப்படி கையில் சக்கராயத்தை உடையவன், அப்புறம் மனம் கமலக்கூடிய துளசி மாலை அணிந்தவன், அப்படிப்பட்ட அந்த திருமாலினுடைய திருவடிகளை புகழ்ந்து வணங்கி மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு தங்களுடைய ஊர்களுக்கு திரும்புகிறாங்க. அப்போ இந்த இடத்துல திருமாலினுடைய சிறப்பை சொல்கிறாங்க. அப்போது அந்த திருமால் இருக்கக்கூடிய பகுதி, இது வந்து இந்த திருவனந்தபுரம், அந்த பத்மநாபபுரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய திருமாலை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இப்போ இருக்கக்கூடிய சேரநாடுங்கிறது இப்போது அந்த கேரள பகுதி தான். அப்போ அந்த இடத்துல நடக்கக்கூடிய தகவல் தான் இது முழுக்க முழுக்க. அப்போது மலை இருக்குது, கடல் இருக்குது,
மக்கள் எல்லாம் சாமி கும்பிட்றாங்க. வரம் வேண்டி விரதம் இருந்து கடவுள்கிட்ட வரம் வேண்டி வர்றவங்க எல்லாம் கடலில் குளிச்சுட்டு போய் அந்த திருமாலை வழிபட்டுட்டு தன்னுடைய ஊர்களுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீலமணி போன்ற இருளை நீலமணியோடு ஒப்பிடுறாங்க. அந்த நாளில் அந்த இருள் நீங்கும்படியாக நிலா என்ன பண்ணுதா, அப்படியே வானத்தில் இருந்து நிலவிலிருந்து குளிர்ச்சியை தருது. அப்போது அந்த குடிமக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த மாதிரி கடமைகளை செய்து விளங்குவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னனை வாழ்த்துறார். அந்த திருமால் எப்படி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தர்றாரோ அதே மாதிரியான மகிழ்ச்சியை தரக்கூடியவனாக நீயும் இருக்கிறாய். இருள் நீங்கி எப்படி நிலா குளிர்ச்சியை தருதோ அதே மாதிரி நீயும் மக்களுடைய துயரத்தை போக்கி மக்கள் மகிழும்படி நீ செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சிறப்பான முறையில் செய்திருக்கிறாய். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அணிகலன்கள் அணிந்த அகன்ற மார்பு, கலங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரலே, உன்னுடைய அணிகலன்கள் அணிந்திருக்கக்கூடிய மார்பு அந்த இடிமின்னல்களை கொண்ட அந்த மேகம் குளிர்ந்து மழை பெய்தா எப்படி இருக்குமோ அந்த மழை பெய்யக்கூடிய அந்த மழையை ஒக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தோள்கள் எப்படி இருக்குது தெரியுமா? தேவர்களுக்கு பயந்துட்டு அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க, வானத்தில் பார்த்தீங்கன்னா தொங்கும் மதிலில் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கதவை பாதுகாக்கணுங்காக கணைய மரத்தை தூக்கி நிறுத்தியிருப்பாங்க. அந்த கணைய மரம்ங்கிறது ரொம்ப வலிமையானது. அது மாதிரியான கைகளை கொண்டவன் நீ இல்லையா? அந்த கணைய மரம் அந்த தேவலோகத்தில் தொங்கக்கூடிய மதில்களை உருவாக்கியிருப்பாங்க. அந்த கதவை யாரும் உடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கணைய மரத்தை அதுக்கு குறுக்க போட்டிருப்பாங்க, அந்த கதவை உடைச்சிட்டு வரக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு வலிமையான கைகளை கொண்டவன் நீ. அது மாதிரி உன்னுடைய தோள்கள் கொண்டவன் நீ. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மனைவி எப்படிப்பட்டவள்? வண்டு மொய்க்கக்கூடிய கூந்தலுடையவள், அறத்தையே கற்பாக கொண்டவள், நல்லா காதில் அணிகலன்கள் அணிந்திருக்கிறாள், அப்புறம் அழகான நெற்றி உடையவள். இன்னும் சொல்ல போனால் அந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்புக்கரசிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 7 பேரில் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அருந்ததியை ஒத்து விளங்குகின்றாள். அப்படிப்பட்ட மனைவியை கொண்டவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னனை வாழ்த்துறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய முரசுகள் ஒலிக்கும், ஆனால் அது மக்களை பயப்பட செய்யாது. அது உன்னுடைய வெற்றியை முழக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போர்க்களத்தில் நீ பனம்பூ மாலை அணிஞ்சிட்டு போவ. சேரர்களுக்குரிய மாலை அப்படிங்கிறது பனம்பூ மாலை. அப்போ அந்த போர்க்களத்தில் போகும்போது நீ பனம்பூ மாலை அணிஞ்சுக்கிட்டு போவ. அதே நேரத்தில் உன்னுடைய படைத்தலைவர்களும் சிறப்பானவங்க. யாராவது புறமுதுகு காட்டி ஓடுவாங்கள்ல, பகைவர்கள் பயந்துட்டு ஓடுவாங்கள்ல முதுகு காட்டிட்டு, அவங்க மேலே படைக்கருவிகளை செலுத்த மாட்டார்கள். அந்தளவுக்கு நீயும் சிறப்பானவன், உன்னுடைய மனைவியும் சிறப்பானவள், உன்னுடைய படைத்தலைவர்களும் சிறப்பானவர்கள். பயந்துட்டு ஓடுறவங்க முதுகில் அவங்க குத்த மாட்டாங்க. முதுகில் அம்போ வாளோ ஈட்டியோ எதுவும் எய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய படை, உன்னுடைய சேனை, உங்கள்கிட்ட யாரெல்லாம் நட்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் தெரியுமா? பகைவர்களுக்கெல்லாம் பயப்படத்தக்க தெய்வம் போல இருக்கிறாய். அது மட்டும் இல்லாமல் போர்க்களத்தில் நீ மேம்பட்டு திகழ்கின்றாய். அப்படிப்பட்ட நீ பல பெருமைகளை பெற்று விளங்குகிறாய். அப்போ நீ எல்லா சிறப்புகளும் கொண்டவனாக இருக்கிறாய். இப்படியாக அந்த சேர மன்னன் கலங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரலை பற்றி காப்பியனார் இந்த 4ஆம் பத்தில் முதல் பாடலில் பாடியிருக்கிறாங்க. இப்போது இதில் இது ஒரு 3 பகுதியாக பிரித்து பார்க்கலாம், ஒரு 2-3 பகுதியாக பிரித்து பார்க்கலாம். இதில் முதல் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமாலை வழிபடக்கூடிய அந்த மக்கள் எப்படி வர்றாங்க, அந்த அந்த பகுதி எப்படி இருக்குது, நல்ல மலைகள் இருக்கக்கூடிய பகுதி, கடல் வளம் இருக்கக்கூடிய பகுதி, மக்கள் கோயிலுக்கு வர்றது, மணி அடித்து சாமி கும்பிடுறது, கடலில் நீராடிட்டு போய் அந்த கழுத்தில் துளசி மாலை அணிந்திருக்கக்கூடிய அந்த திருமாலை, சக்கராயத்தை வைத்திருக்கக்கூடிய திருமாலை, திருமகள் விளங்கக்கூடிய மார்பு கொண்ட அந்த திருமாலை வணங்கிட்டு தன்னுடைய ஊர்களுக்கு போகக்கூடிய செய்தியை முதல்ல சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருள் நீங்கிறதுக்கு நிலா எப்படி வருதோ அது மாதிரி மக்களுடைய துயரத்தை போக்குவதற்காக கலங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரலை நீ விளங்குகின்றாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய தோல் வலிமை சொல்லப்படுது. அந்த கலங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரலுடைய தோல் வலிமை எப்படிப்பட்டதுன்னா கணைமரம் போல தோல் வலிமை மிக்கதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னனுடைய சிறப்பை இன்னொன்று சொல்கிறாங்க, வண்டன் அப்படிங்கிற ஒருத்தனோட ஒப்பிடுறாங்க. அந்த வண்டன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா, இப்போ நம்ம தேவலோகத்தில் குபேரன் எப்படி காசு பணங்களுக்கு அதிபதியோ அது மாதிரி இந்த வண்டன் அப்படிங்கிறவனும் அவனை மாதிரி விளங்கக்கூடியவன் இந்த கலங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரல் அப்படிங்கிறதையும் இந்த காப்பியனார் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த பாடலில் தெரிவுபடுத்துகிறார். அப்போ இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் கொண்டவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறதோட அவனுடைய மனைவியும் கற்பொழுக்கம் போன்றவளாக, அருந்ததிக்கு நிகரான அந்த கற்புத்தன்மை கொண்டவளாக இருக்கிறாள். அது மட்டும் இல்லாமல் இவனுடைய படை தலைவர்களும் ரொம்ப சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் பயந்துக்கிட்டு வர்றாங்களோ அவங்கள புறமுதுகளை தாக்குறதில்ல. அதே மாதிரி பாதுகாப்பு வேண்டி வர்றவங்கள பாதுகாக்கிறார்கள். அப்படியாக எல்லா வகையிலையும்
போர்க்களத்தில் மேம்பட்டு விளங்கக்கூடிய தலைவனாக நீ இருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது. மிக்க நன்றி.